இருப்பதற்காக சந்தோஷமே சொல்லுங்களேன். ஒரு அழகான வசனம் பாருங்களேன். சாயங்காலமும் ஆயிற்று, பொழுதும் போயிற்று, எங்களோடு கூட வந்து தங்கிரும் என்று சொல்லி அவரை வருந்தி அழைத்தாரலாம். அவர்களோடு கூட தங்கும்படி உள்ளே போனார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மோடு கூட தங்கும்படி உள்ளே வந்திருக்கிறார். ஆண்டவரை பார்த்து அப்படியே கரங்களை உயர்த்தி, தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம், எங்களோடு கூட நீர் தங்கும்படியாய் வந்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரசன்னம், உம்முடைய மகிமையின் பிரசன்னம். அப்பா, இந்த அப்பத்தை நாங்கள் பிட்கையிலே எங்களுடைய கண்கள் திறக்கப்படுவட்டும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிவதாக. இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிவதாக. பேல்மா தூஷந்தரப எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆவில நிறைந்து, ஓ எங்களோடு இடைபடுகிற உம்முடைய மகிமை 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 இந்த மகிமையின் பிரசன்னத்தினால இந்த இடம் முழுவதும் நிரப்பிக் கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தைகளின் ஆழங்களை, உடைய வார்த்தைகளின் வல்லமைகளை இந்த நாளிலே நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக பெல்மே கேபே கே பெதுரா பாதானி அந்தரபா. கர்த்தர் நீங்க எங்களை நடத்துங்கப்பா. நீங்க எங்களை அப்படி நடத்தி செல்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு தடவை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திடலாமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மறுபடியும் இந்த இடத்துல நிற்கப்படின தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். அன்பு பாஸ்டர் அவர்களுக்காக, அம்மாவுக்காக, குடும்பத்தினருக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை நேசிக்கிற அன்பு பாஸ்டர் சுதாகர் அவங்க நம்மத்தில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். அவங்கள இயேசுவின் நாமத்திலே அன்போடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் கூட ஒரு சில வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம அடிக்கடி சொல்றது, நம்ம ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென் சொல்லுங்களேன். அவர் நம்மை நினைத்து இருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். பாஸ்டர் சொன்னாங்க பள்ளத்தாக்குகள்லாம் நிரப்பப்படணும்னு சொல்லி. எனக்கு அப்போ ஒரே ஒரு சம்பவம் ஞாபகம் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்றேன் பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடக்குறாங்க. இப்போ கர்த்தர் அந்த செங்கடலை இரண்டாக பிளக்கிறார், நம்ம அறிந்திருக்கிறோம். இப்போ நீங்க பீச்சுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனோடனே ஆழத்தில் போகாத ஆழத்துக்கு போகாத. ஏன் அப்படி சொல்கிறோம்? கொஞ்சம் தூரம் போனாலே ஏன் போகாதுன்னு சொல்கிறோம்? டெப்த்து. அப்போ போக 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 அந்த இடம் பள்ளமாகிட்டே இருக்கும். அதுதான் கடலுடைய சிருஷ்டிப்பு. கடல் நீங்கள் உள்ளே போக போக ஆழமாகும். ஆனால் செங்கடல் இரண்டாக பிளந்த போது இவங்க பள்ளத்துக்குள்ளெல்லாம் இறங்கலை பாருங்களேன். அப்போ வெட்டாந்தரையில், அதுவும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த லேண்டு ஃபுல்லாகவே ட்ரை ஆயிடுச்சு. சிருஷ்டிக்கப்பட்ட நாள்லேருந்து சகதியும் கற்களும் ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும் கடல் அடிவாரம். ஆனால் வசனம் சொல்கிறது அவளுக்கு உலர்ந்த தரையில் போனாங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த லேண்ட் அந்த பாதை முழுவதும் ட்ரை ஆயிடுச்சான். இன்னொன்று, அவங்க பள்ளத்துலலாம் இறங்கலை, நேர் வழியாக போனாங்கன்னா அப்போ எத்தனை டன் மண்ணை கர்த்தர் நிரப்பியிருப்பார் பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்மளால் சிந்திக்கவே முடியாது அவருடைய அற்புதங்களையும் அவருடைய அதிசயங்களையும் அவருடைய மகிமையும் மகத்துவத்தை பார்த்தோம்னா நம்மளால் சிந்திக்கவே முடியாது. எவ்வளோ டன் மண்ணை நிரப்பியிருந்தா முழு கடலுக்கும் அவர் அழகா நடத்தியிருப்பார் பாருங்க. அதுதான் நான் ஆராதிக்கிற சர்வவன். அல்லேலூயா. சிறைச்சாலை அதிர்ந்தது இல்லை, பூமி அதிர்ந்தது. சிறைச்சாலை அதிர்ந்ததா முதல்ல டேமேஜ் ஆகிறது கல் கட்டிடம், அப்படிதானே? பில்டிங் தான் கொலாப்ஸ் ஆகும். அங்க பாத்தீங்கன்னா கதவு கலண்டு போகுது, கொண்டிகள் கலண்டு போகுது, அந்த தாழ்பால்கள் கலந்து, பிரிக் ஒர்க் எல்லாமே அப்படியே இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன். சிறைச்சாலை அதிர்ந்ததா, இரும்பெல்லாம் அதிருது, செங்கல்லாம் அப்படியே இருக்குது, உல்டாவா இருக்குல்ல. அதுதான் கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் நம்ம ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமை. எந்த இடத்துலையும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவர் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அப்படியே இன்னொரு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? நீர் எங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் ஆண்டவரே. உம்மை போலத்த ஒரு மகிமையான தேவனை நாங்கள் பார்த்ததில்லை ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் யார்? உம்முடைய மகிமைக்கு ஒப்பானவன் யார்? நீர் எங்களோடு கூட வருகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம், தேவ பிள்ளைகள் திருப்புங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாமா? 17வது வசனம். பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். அடுத்த வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ராகேல் பிரசவ வேதனையில துடிச்சிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ராகேலுடைய உயிர் பிரிய போகுது. அப்பொழுது ஆண்மகன் பிறந்திருக்கிறான்னு சொல்லி பெனோனின்னு பேர் வைக்கிறாங்க. பெனோனினா துக்கத்தின் மகன், சன் ஆஃப் சாரோ. ஐயோ, இவன் என் துக்கத்தின் மகன், யாபேஸ்னு வைப்பாங்களா அவங்க அம்மா, அதே போல ராகேல் வைக்கிறாங்க என் துக்கத்தின் மகன். இதை பார்த்துட்டே இருக்கிறாரு யாக்கோபு. ஐயோ, இவன் என்னுடைய துக்கத்தின் மகன் அல்ல, இவன் எனக்கான ஆசீர்வாதம் சொல்லி ஓடி போய் பெனோனிங்கிற பேரை பென்ஜமீன் மாத்துறாரு.
பெஞ்சமின் என்றால் எனது வலதுகரத்தின் மகன், சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட். இப்போ நீங்க வலதுகரத்தின் மகன் பெஞ்சமின். பெஞ்சமினை யாக்கோபு பிடிச்சு கூட்டிட்டே போவாரு. எந்த கையை பிடிச்சு கூட்டு போவாரு? என்ன நல்லா பார்த்து சொல்லுங்க. இப்போ பெஞ்சமின் என் கூட நடந்து வராருன்னு வச்சுங்களேன், நான் பெஞ்சமினை கூட்டிட்டு போறேன்னா எந்த கையை பிடிச்சு கூட்டுப்பேன்? இடது கை. பையன் பேரு வலது கை, பிடிச்சு கூட்டிட்டு போறது என்ன? நான் வலது கையை பிடிச்சா கூட்டிட்டு போக முடியாதுல்ல, இடது கையை பிடிச்சிட்டு போறேன். இப்ப பாருங்க, நீங்க பரிசுத்த வேதாகமத்துல கொஞ்சம் உள்ள தேடி பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் கோத்திரத்துல எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டடா தான் இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? நிறைய பேர் லெஃப்ட் ஹேண்டடா இருப்பாங்க. ஏகுத்தா இருக்கலாம், நிறைய பெஞ்சமின் கோத்திரத்துல வர்ற எல்லா யுத்த வீரர்களும் லெஃப்ட் ஹேண்டடா வருவாங்க. பேரு ரைட் ஹேண்ட். வலதுகரத்தின் மகன் தான் பெஞ்சமின் பேரு, ஆனா எல்லாரும் லெஃப்ட் ஹேண்டடா இருக்காங்க. நான் யோசித்து பார்க்க. இப்போ இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் யாரு? பெஞ்சமின் நேட்டானியா. அவர் லெஃப்ட் ஹேண்டட் தான். எத்தனை வருஷம் பாருங்க. அன்னைக்கு அந்த பெஞ்சமின் லெஃப்ட் ஹேண்டடு, இன்னைக்கு இருக்க பெஞ்சமின் நேட்டானியாவும் லெஃப்ட் ஹேண்டட் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யாக்கோபுடைய வலதுகரம் பெஞ்சமினுடைய இடதுகரத்தை பிடிச்சது பாத்தீங்களா? அந்த ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த யாக்கோபுக்குள்ள இருந்து கடந்து போன அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதோட நிக்கல யாக்கோபு. கடைசியில யோசேப்புடைய 2 பசங்களை கூட்டிட்டு வராரு. 48ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கங்க. யோசேப்பு தன்னுடைய 2 பசங்களையும் 2 ஆண் பிள்ளைகளையும் கூட்டு வராங்க. யாக்கோபுக்கு கண்ணு தெரியல, வயசாகி போச்சு. இது யாரு அப்படின்னு, என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு. ஒருத்தன் பேரு மனாசே, ஒருத்தன் பேரு எப்ராஹிம். மூத்தவன் மனாசே, இளையவன் எப்ராஹிம். யாக்கோபு என்ன பண்றாருன்னா கையை அப்படி மாத்தி வைக்கிறார். வலது பக்கம் தான் மூத்த பையனை ஆசீர்வதிக்கணும், இடது பக்கம் இளையவனை ஆசீர்வதிக்கணும். இவரு கை அப்படி மாத்தி போடுறாரு, கிராஸா போடுறாரு. இதை பார்த்துட்டு இருந்த யோசேப்பு உடனே, ஐயா அப்பா இது தப்பு, இவர் தான் மூத்தவர், உங்க வலது கையை மேல வைங்க, உங்க இடது கையை மேல வைங்க அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை வாசிப்போம். 48:18. என் தகப்பனே அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும். பாருங்களேன், சூப்பர் பாருங்க. அப்ப யாக்கோபுக்கு தெரியுது, அவர் ஆவியினால் நடத்தப்பட்டு ஒரு தீர்க்க தரிசன ஒரு ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்டுக்குள்ள வராரு. சில நேரம் வேதம் நமக்கு அழகா அதை வெளிப்படுத்தும். ஒரு தீர்க்க தரிசனத்தின் செயல்பாடு தான் இந்த செயல்பாடு. எனக்கு தெரியும் மகனே, எனக்கு தெரியும், கண்ணு தெரியல, ஆனா ஆவியில அவர் உணர்றாரு. இவன் இளையவன், இவன் மூத்தவன் அவருக்கு தெரியுது. வலது கையை தூக்கி எப்ராஹிம் மேல வைக்கிறாரு. அப்புறம் எப்ராஹிமுக்கான ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா? அவன் தான் சேஷ்ட புத்திர பாகத்தை இஸ்ரவேலிலே பெற்றுக்கொள்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். தண்ணீரை போல தளம்பின ரூபன் அதை இழந்து போகிறான். இந்த இடது கையில நின்ன வலது கையினால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த எப்ராஹிம் தான் இந்த இஸ்ரவேலின் சேஷ்ட புத்திரனாக மாறுகிறான். அல்லேலூயா. இப்ப நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். யாக்கோபுடைய வலதுகரத்திலே இவ்வளோ மகிமை இருக்குன்னா, யாக்கோபுடைய வலதுகரத்திலே இவ்வளவு அபிஷேகம் இருக்குமானால், 3000 வருஷம் முன்னாடி, இது கிறிஸ்துவுக்கு முன் 1500 நடந்த சம்பவம். அதுக்கு பிறகு ஒரு 1500, இப்போ ஒரு 2000, 3500 வருஷம் ஆனாலும் பெஞ்சமின் கோத்திரத்துல லெஃப்ட் ஹேண்டட் இருக்காங்க. அந்த அபிஷேகம் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் கடந்து போகிறது. யாக்கோபுடைய, சொல்லுங்களேன், யாக்கோபுடைய வலதுகரத்திலே இத்தனை அபிஷேகம் இருக்குமானால், நம்ம பாடல, நிந்தனைகள் போராட்டம் வந்தும். ஏசாயா 41:10 வாசிக்கலாமா? எனக்கு அந்த பாட்டை பார்த்தோன்னே மெசேஜுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிக்கிச்சு, கர்த்தர் இன்னைக்கு நல்லவர்னு சொல்லி. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை. என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். யாக்கோபுக்கு வலதுகரத்துல இத்தனை அபிஷேகம் இருக்குமானா, யாக்கோபை சிருஷ்டித்தவருடைய வலதுகரத்துல எத்தனை அபிஷேகம் இருக்கும்? ஆமென் சொல்லுங்களேன். அந்த கர்த்தர் தான் இன்னைக்கு சாயங்காலம் நம்ம சொல்றாங்க, என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவே. யாக்கோபு கையில வலதுகரம் தான் போட்டிருக்கு, ஆனா அப்பாவுக்கு அடிஷனல் ஒரு வார்த்தை வந்திருக்கு, நீதியின் வலதுகரத்தினால் அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. இந்த சாயங்கால வேளையில ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு கர்த்தர் நம்மளை நடத்துகிறது, நம்மை தாங்குகிறது, நம்மை நேசிக்கிறது, நம்மை ஏந்துகிறது, நம்மை தப்புவிக்கிறதையும் பார்த்து நம்ம இன்னைக்கு ஸ்தோத்திரம் சொல்ல போறோம். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நம்ம வாசிப்போம். 10ஆம் வசனம் வாசித்தோம். இப்ப 11ஆவது வசனத்தை வாசிக்கலாம். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சியடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய்,
உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். போதும் பிரதர். இங்க பாத்தீங்களா சிஸ்டர், பாத்தீங்களா பிரதர், 4 காரியத்தை கர்த்தர் நமக்கு முன்னாடி வைக்கிறார். நான் சொல்றேன் பாருங்களேன். இதோ உண்மையில் எரிச்சலா இருக்கிற ஒரு கூட்டம், அதனுடைய நெட் ரிசல்ட் பாத்தீங்கன்னா வெட்கி லட்சம் அடைவார்களாம். 2வது, உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்களாம். 3வது, உன்னோடு கூட போராடினவர்கள் அவங்களும் தேடியும் காணாது இருப்பார்னு சொல்லுறாங்க. 4வது பாருங்க, யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லா. 4 வகையான கேட்டகரி பீப்புள்ஸ். இந்த 4மே நீங்க கொஞ்சம் உற்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃபீஸா இருக்கலாம், நம்முடைய ஃபேமிலியா இருக்கலாம், நம்முடைய மினிஸ்ட்ரியா, எங்கனாலும் இந்த கோஷ்டி இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு ஸ்பிரிச்சுவல்ல நடக்கிற ஒரு வார்ஃபேர், பிசாசானுடைய செயல்பாடு. முதல்ல நம்மளை பார்த்த உடனே எரிச்சல் வரும். பார்த்துருக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையை தான் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால தான் கர்த்தர் சொல்றாங்க, நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்லி. நம்ம பார்த்த உடனே நம்முடைய ஆசீர்வாதங்களை பார்த்து, நமக்கு ஆண்டவருக்குமான உறவை பார்த்து, கர்த்தர் நம்முடைய நடத்துகிற அந்த நடத்தைகளை பார்த்து முதல்ல எரிச்சல் வரும். 2வது, அது அப்படி கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூடும். என்ன வரும்னா, வழக்காடுறவங்க வந்து சண்டைக்கு வருவாங்க. ஏன் நீங்கள் மட்டும் இப்படி பண்ணுறீங்க, ஏன் இந்த ஆஃபீஸ்லலாம் நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க இதை. அது கொஞ்சம் எரிச்சல், கொஞ்சம் வழக்காடுறதுக்கு பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே வருவாங்க. 3வது, அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகி சண்டையை போடுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, நமக்கு விரோதமாக எதையாவது பண்ணிக்கிட்டு. 4வது, இன்னும் உச்சநிலைக்கு போய் நமக்கு விரோதமாக யுத்த காலத்துக்குள்ளே வந்தது போல. அதனால சொல்கிறாங்க, இந்த 4 வகையான பீப்புளை நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நீங்கள் நம்மளை நீதியின் வலதுகரத்தினால் தாங்கப்படுறோம். அல்லேலூயா. இது ஒருவேளை நேரடி மனிதர்களால் நடக்கிற சம்பவங்களாக இருக்கலாம், இல்லை பிசாசன் நம்ம கூட நல்லா பழகுவாங்க, நம்ம கூட தான் இருப்பாங்க, நம்ம கூட பயணிச்சிருப்பாங்க, நம்மகிட்ட நன்மை பெற்றிருப்பாங்க, நம்மகிட்ட நிறைய உதவிகளை பெற்றிருப்பாங்க. ஆனால் இந்த 4 கேடருக்குள்ளே இருப்பாங்க. காரணம் பிசாசானவன் நம்மளை எப்போ வீழ்த்தலாம் என்று சொல்லி நமக்கும் கர்த்தருக்குமான அந்த உறவை திசை திருப்புவதற்காக போராடி கொண்டிருக்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நாள் ஒன்று வரும், அப்பொழுது அபிமெலேக்கும் அகுசாத்தும் பில்கோலும் வந்து நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்பதை கண்டுகொண்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு நாளை கர்த்தர் நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ இந்த 4 கேடரை நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம ஜெயம் எடுக்க போறோம். முதலாவது எரிச்சல். நம்மளை பார்த்த உடனே கர்த்தருக்கும் நமக்குமான அந்த உறவு அநேகருக்குள்ள எரிச்சலை உண்டாக்குது. தாவீதை குறித்து நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போமா? 1 சாமுவேல் 18:8. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி. போதும். இங்க நம்ம பார்க்கிறோம்ல, அந்த தாவீது மேல இருந்த அபிஷேகம். தாவீது கோலியாத்தை கொன்றொழித்து போட்டு ஒரு ஜெயமுள்ள வீரனாக கர்த்தருடைய சித்தத்தை இதில் நிறைவேற்றி இருக்கிறான். ஆனா இங்க சவுல், பாராட்ட வேண்டிய சவுல், கட்டி அணைத்து முத்தம் கொடுக்க வேண்டிய சவுலுக்குள்ள ஒரு எரிச்சல் உண்டாக்குறதை பார்க்கிறோம். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் தங்கி இருந்தார். கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்து இறங்கினதுன்னு சொல்லி பார்க்கிறோம்ல 1 சாமுவேல் 16. அதனுடைய விளைவு பாருங்க, நம்ம மேல எரிச்சல். இன்னைக்கு இதெல்லாம் கேன்சல் பண்ண போறோம் சிஸ்டர். நீங்க கடந்து போற பாதையில நம்ம எல்லாருமே இது சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். நல்லா பழகுவாங்க, ஆனா நமக்கு விரோதமா ஏதாவது செய்வாங்க. பார்த்துருக்கிறீங்களா? உங்க ஊர்லாம் செய்ய மாட்டாங்களா? செய்வாங்க. எல்லா இடத்துலயும் பிசாசனுடைய செயல்பாடு. ஆனா இப்போ தாவீது எடுத்த அந்த ரோல், 40 நாள் 80 தடவை வந்து ஜனங்களை நிந்திக்கிறான் கோலியாத். வசனம் சொல்கிறது 1 சாமுவேல் 17:24 அவனை பார்க்கும்போது இஸ்ரவேல் எல்லாம் பின்னிட்டு போனாங்களாம். ஆனா 1 சாமுவேல் 17:48 கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தாவீது அவனுக்கு எதிராக ஓடி. இவ்வளவு பெரிய மகிமையான காரியத்தை அவன் செஞ்சிட்டு வந்தா சவுலுக்குள்ள எரிச்சல் வருகிறது. இதனுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஒரு நாளும் தாவீதை சவுல் கையில ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அவன் ஏறக்குறைய 10 வருஷம் துரத்தினான், தெல்லு பூச்சை துரத்துறது போல துரத்தினான். ஒரு நாள் கூட கர்த்தர் தாவீதை சவுலின் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. எவ்வளவு எரிச்சல் இருக்கட்டும், எவ்வளவு பொறாமைகள் இருக்கட்டும், நாள் ஒன்று வந்தது, சவுல் மரித்து போகிறத தான் பார்க்கிறோம். வெட்கி லட்சம் அடைகிறது, லட்சைக்கு நேராக திருப்பப்படுகிறத பார்க்கிறோம். நெகேமியா வந்து அந்த தரிசனத்தை செய்ய ஆரம்பித்த உடனே சன்பலாத்தும் தொபியாவும் எரிச்சல் அடைந்து வசனம் இருக்கு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா? உங்க தரிசனத்துல, உங்க திட்டத்துல, உங்க ஊழியத்துல, உங்களுடைய வேலையில, உங்களை கையின் பிரயாசத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது நம்ம சந்திக்க போற பிரச்சனை தெரியுமா? எரிச்சல். ஒரு கூட்ட ஜனங்களுக்குள்ள பிசாசன் விதைக்கிற இந்த விதைகள் இயேசுவின் நாமத்தினால நீங்க முறியடிக்கப்படுவதாக. காரணம் என்னன்னா, நீதியின் வலதுகரத்தினால நம்மை தாங்குகிற கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. எரிச்சல் அடைகிறவர்கள் வெட்கமடைந்து லட்சம் அடைவார்களாக.
இப்போ இந்த இந்த நகர்வு இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்குள்ள போகுது. நம்ம அங்க பார்க்கிறோம், வழக்காடுகிற பிரச்சனை பண்ணுவாங்க, தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. இப்படி ஒரு வகையான கூட்டம். அப்பதான் நம்ம கொஞ்சம் ஆண்டவர்களை இணைஞ்சு வந்திருப்போம். அப்பதான் இந்த காரியத்துல ஒரு ப்ரமோஷன் வாங்கியிருப்போம். அப்பதான் ஒரு காரியத்தை நம்ம சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிருப்போம். அவங்களுக்கு தாங்காது. அடுத்து அவங்க எடுத்து வைக்கிற வழக்கு என்னன்னா, வழக்காடுகிற, விவாதம் பண்ணுகிற, இல்லைன்னா ஆர்கியூமெண்ட் பண்ணுகிற ஏசேக்குகள், சித்தனாக்களை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்கிறோம். என்ன நடக்குது பாருங்களேன், என்ன நடக்குது. இன்னொரு சம்பவத்தை நான் உங்களோட வெளி காட்டுறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போமா? நியாயாதிபதிகள் 11. பின்பு யெப்தா அம்மோன் புத்திரரின் ராஜாவிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நீ என் தேசத்தில் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறதற்கு எனக்கும் உனக்கும் என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்க சொன்னான். இங்க நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள்ல யெப்தா அங்க நியாயாதிபதியை ஆரம்பிக்கிற நாட்கள்ல அம்மோன் ராஜாவை அங்க சந்திக்கிற ஒரு சூழ்நிலை. அம்மோன் ராஜா சொல்றான், எனக்கும் உமக்கு ஒரு வழக்கு இருக்குது, வந்து பேசிதான் ஆகணும்னு சொல்லி பிரச்சனைக்கு வரான், யுத்தத்துக்கு வரான். அப்ப யெப்தா கேட்கிறாரு, ஐயா உனக்கு எனக்கு என்னையா வழக்கு? நீ உன் வேலையை பார்க்குற, நான் எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம், கர்த்தர்களை நடத்துகிறார், உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவத்தை சொல்றான். அன்னைக்கு இப்படி பண்ணுனீங்க, அன்னைக்கு நீங்க எகிப்துல இருந்து வரும்போது என் தேசத்துல சில பட்டணங்களை கட்டி கொண்டீங்க. உடனே யெப்தா சொல்ற, இல்லையே நாங்க கட்டலையே, உன் தேசத்தை தொடக்கூடாதுன்னு எங்க கர்த்தர் சொன்னாங்க, நாங்க வழி விலகில்லா போனோம், உன் எல்லையே நாங்க தொடக்கூட இல்லையே. எவ்வளவு தேவ மனுஷன். யெப்தா ரொம்ப அற்புதமான தேவ மனுஷன். யெப்தாவை பத்தி நீங்க தியானிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அவனுடைய ஜெப வாழ்க்கை, அவனுடைய வேத வாசிப்பு. யெப்தா ரொம்ப பைபிள் ஸ்காலரா இருப்பாரு. நீங்க பாருங்க, அவரை குறித்து பரஸ்திரின்னு போட்டிருக்கோம். காலையில ராகாபை பார்த்தோம், அவங்கள வேசின்னு போட்டிருக்கோம். ஆனா அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசம், பலத்த காரியத்தை செஞ்சின்னு பார்த்தோம். இந்த யெப்தாவை குறித்து போட்டிருக்கோம், பரஸ்திரியின் மகன் போட்டிருக்கோம். ஆனா யெப்தாவுக்கும் கர்த்தருக்குமான உறவு பலம் உள்ளது. ஆமென்னு சொல்லுங்களேன். அவன் சொல்றான், பைபிளை கரைச்சு குடிச்ச மனுஷன் யெப்தா தான். ஐயா 300 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஜனங்கள் நடந்து வரும்போது ராகா பேசினது 40 வருஷம் ஸ்டோரி. இந்த யெப்தா சொல்றது 300 வருஷம் ஸ்டோரி. அவன் சொல்றான், இந்த ராஜாக்கள் எங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது உங்க பட்டணத்தை தொடக்கூடாதுன்னு எங்க கர்த்தர் சொன்னாங்க, நாங்க தொடல. இல்ல நீ இப்படி பண்ணியிருப்ப, நீ தான் பிரச்சனை பண்ணியிருப்ப. நம்ம ஆபீஸை தான் கர்த்தர் சொல்றாரு, நம்ம குடும்பத்தை தான் சொல்றாரு, நம்ம பக்கத்து வீடுகளை தான் சொல்றாரு. தேவையில்லாம நம்மோடு வழக்காடுகிற ஒரு கூட்டம். எவ்வளோ யெப்தா சொல்லி பார்த்தாரு, அவன் கேட்கவே இல்லை. விளைவு என்ன பாருங்களேன், வசனத்தை பாருங்க. 30ஆம் வசனம் வாசிப்போமா? அப்பொழுது யெப்தா 29. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனேசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். அப்பொழுது யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, போதும் பிரதர், 32 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து. யெப்தா அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண அவளுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். ஒரு தடவை கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்திடலாமா? கர்த்தர் அம்மோன் புத்திரரை கரங்களிலே ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும், அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். வழக்காடுகிற ஒரு கூட்டத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே ஜெயம் எடுக்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. தாவீத சில பாதைகள் வழியா கற்றுக் கொடுக்கிறதுக்கு கர்த்தர் நடத்தினாரு. ஆனா சவுல் தான் தோத்து போனான், சவுல் தான் வெட்கம் அடைந்தான். எப்பெல்லாம் தாவீதை டார்ச்சர் பண்ண போறானோ அப்பெல்லாம் தாவீது அவனுக்கு ஒரு பதிலடியை கொடுப்பாரு. உங்களுடைய ஈட்டி என்கிட்ட இருக்கு, செம்பு என்கிட்ட இருந்து வந்து வாங்கிக்கிறோம். வெட்கத்தோட அவன் திரும்பி போகிறத பார்க்கிறோம். நமக்கு விரோதமாய் எரிச்சல் அடைகிறவர்கள் வெட்கி ஞானம் அடைவார்கள். நமக்கு விரோதமாய் வழக்காடுகிறவர்கள் தோற்று இல்பொருளாய் மாறுவார்கள். இங்க அம்மோன் புத்திரரை முற்றிலும் முறியடித்த யெப்தாவை பார்க்கிறோம். இதே சூழ்நிலையில கர்த்தர் நம்மளை நடத்துவாங்க பிரதர். இதே பாதைகள்ல கர்த்தர் நம்மளை நடத்த போறாங்க. ஆமென்னு சொல்லுங்களேன். எந்த நாளிலும் சோர்ந்து போயிடாதீங்க, கர்த்தர் நம்மளை அழகாக நடத்துகிறவர். எவ்வளவு தூரம் நம்ம மேல கன்சர்னா இருக்காரு பாருங்களேன். கிதியோன்ட்ட கர்த்தர் ஒரு நாள் சொல்லுவாங்க, கிதியோன் உங்க வீட்டுல காளமாடு இருக்கு, அதுல அந்த 2வது காளமாடு அதுக்கு 7 வயசு, அந்த காளமாட்டை நீ கூட்டிட்டு வான்னு கேட்பாரு. கிதியோன் வீட்டுல காளமாடு இருக்குதான், அந்த காளமாட்டுக்கு 7 வயசாம், அந்த காளமாடு 2வது காளமாடாம். யார் சொல்ற? கர்த்தர் சொல்றாங்க. காளமாட்டோட டேட்டா பெர்த்தெல்லாம் கர்த்தர் கணக்குல வச்சிருக்காருன்னா நம்மள மறந்து போயிடுவாரா? நம்ம பிள்ளைங்களை மறந்து போயிடுவாரா? சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மறக்க மாட்டாரு. கை கொடுத்து சொல்லுங்க, நம்மளையும் நம்முடைய பிள்ளைகளையும் மறக்க மாட்டாங்க அப்பா. ரொம்ப அன்புள்ள தெய்வம் பிரதர். நம்ம அவரோட பயணிக்க அந்த உறவு இருக்கு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். நீங்க வேதங்களை வாசிக்க அது நமக்கு இன்பமா இருக்கும். ஆமென்னு சொல்லுங்களேன்.
இவ்வளவு தூரம் நம்மளை நேசிக்கிற, நம்மளை நடத்துகிற அன்பு தகப்பன் அவர் ஒருபோது நம்மளை கைவிட மாட்டாங்க. கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எரிச்சலா ஒரு கூட்டம் இருக்குதுன்னா நம்ம ஆண்டவரோட இருக்கணும் அர்த்தம். நம்ம கூட ஒரு கூட்டம் வழக்காடுதுன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்காங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை பிரதர்னு யாராவது சொன்னாங்கன்னா சம்திங் ராங்னு அர்த்தம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில சில பாதைகள் வழியா தான் கர்த்தர் நம்ம கூட்டு போவாரு. ஆனா அவர் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிரும். ஆமென் சொல்லுங்களேன். தேங்க்யூ, ஹல்லேலூயா. மூணாவது கூட்டத்தை நம்ம பார்க்க போறோம். முதல்ல எரிச்சலா இருக்கிற கூட்டம் வெட்கி லட்சடைந்தார்கள். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம் வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போனார்கள். மூணாவது போராடுகிற ஒரு கூட்டம். இவங்க இன்னும் கொஞ்சம் டைரக்டாவே வருவாங்க, வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க நேரடியா. அவன் நமக்கு பாஸா இருக்கலாம், மேனேஜரா இருக்கலாம், இல்லைன்னா கேடர் கூடினவங்களா இருக்கலாம். போராடிட்டே இருப்பாங்க. நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு எரியும். இவன் மட்டும் ஏன் சந்தோஷமா இருக்கான்? நமக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கார். ஆமென் சொல்லுங்களேன். நமக்குள்ள கர்த்தருடைய மகிமை இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். நம்மளை பார்த்த உடனே தேவையில்லாம போராடுகிற ஒரு கூட்டம். இங்க ஒரு கூட்டத்தை பாருங்க. இங்க ஒரு கூட்டத்தை பாருங்களேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9வது வசனம். என்னாகமும் 26:9 வாசிப்போமா? எலியாபின் குமாரர் நேமுவேல், தாத்தான், அபிராம் என்பவர்கள். இந்த தாத்தான், அபிராம் என்பவர்களே சபையில் பெயர் பெற்றவர்களாய் இருந்து கர்த்தருக்கு விரோதமாக போராட்டம் பண்ணி கோராகின் கூட்டாளிகளாகி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக விவாதம் பண்ணினவர்கள். இவங்க தான் போராட்டம் பண்ணி, அழகான வேர்டு பார்த்தீங்களா, ஆவியானவர் எழுதி வச்சிருக்காங்க. இவர்களே கர்த்தருக்கு விரோதமாய் போராட்டம் பண்ணி, அவங்க நினைச்சுக்கிட்டாங்க ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமா ஏத்து நிக்கணும்ட்டு, சபை தலைவர்களுக்கு விரோதமா ஏத்து நிக்கணும்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை எப்படி பதிவு செய்து இருக்கு? அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் போராட்டம் பண்ணினாங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நம்ம பார்ப்போம். இப்ப ஏசாயா 41 நம்ம பார்த்தோம்ல, போராடினவர்கள் தேடியும் காணாதிருப்பார். சொல்லுங்க சொல்லுங்க, போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார். என்ன அற்புதமான ஸ்டோரி பாருங்க. இப்போ இவங்க போராடுறாங்க. ஏன் கர்த்தர் எங்களெல்லாம் அபிஷேகிக்கலையா? எங்களெல்லாம் தெரிந்து கொள்ளலையா? நீங்க தான் அபிஷேகிக்கப்பட்டவர்களா? நீங்க தான் ஊழியம் செய்யணுமா? நாங்க பண்ணக்கூடாதா? இப்படி எதிர்த்து நிற்க இந்த கூட்டம். அதற்கு பிறகு இவங்க கர்த்தரிடத்துல முறையிடுறாங்க. என்ன நடக்குது பாருங்களேன். 16ஆம் அதிகாரம் என்னாகமம் 16:35 வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் 32 வாசிப்போம் பிரதர். 32 எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. கரங்களை தட்டி கர்த்தர் இன்னொரு தடவை மகிமைப்படுத்திடுவான். ஏன் தெரியுமா? நீ அவர்களை தேடியும் காணாதிருப்பாய். இப்ப யாராவது பார்க்க முடியுமா? அங்க வாய்ப்பே கிடையாது. இப்போ நீங்க அம்மோன் புத்திரரை எப்தா கொண்டு போட்டா கூட பாடி கிடக்கும். இல்ல சவுல் செத்து போனது கூட அங்க பாடி எடுத்து அடக்கம் பண்ணாங்க யாபேஸ். இந்த தேடியும் காணாதிருப்பா இந்த கூட்டம் இருக்கு பாருங்க, உண்மையாவே பார்க்க முடியல. அவங்க கூடாரத்தை காணும், அவங்க இருந்த இடத்தை காணும். எந்த பூமி விழுங்கி போட்டுச்சே. எல்லாரும் மரித்ததை காட்டிலும் இந்த பைபிள்ல வித்தியாசமா மரிச்சவங்க இவங்க தான். ஆமென் சொல்லுங்க. தேடியும் காணாதிருப்பாய். அப்ப பாருங்க, நமக்கு விரோதமா நம்முடைய கூட்டம் எழும்புகிற கூட்டம், நம்முடைய ஆபீஸ்ல, நம்முடைய மினிஸ்ட்ரியில, நம்முடைய சர்ச்ல, நம்முடைய சுற்றுப்புறத்துல, நம்முடைய பக்கத்து வீடுகள்ல என்னன்னாலும் வரட்டும் பிரதர், நீங்க ஆண்டவரோட மாத்திரம் இருங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஆமேன காணுமே. ஆமேன். ஒரு நாள் இருக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்காவது ஏதாவது தடயம் கிடைக்கும், இவங்களுக்கு தடயமே இருக்காது. ஏன்னா கர்த்தர் சொல்றாங்க, அவங்களை தேடியும் காணாதிருப்பா. ஆமென், ஹல்லேலூயா. தேடியும் காணாதிருப்பா. இப்போ மூணாவது கூட்டத்தை பார்த்துட்டோம். நாலாவது பாருங்க, யுத்தம் பண்ணு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் எரிச்சலா இருக்கிற, ரெண்டாவது வழக்காடுகிற, மூணாவது போராடுகிற, நாலாவது யுத்தம் பண்ணின. இப்போ நம்ம ஒரு காரியத்தை எடுத்துக்கலாமே. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்குமா? எக்ஸோடஸ் சாப்டர் 17 verse 8. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணி. இஸ்ரவேல் யுத்தத்துக்கு போகல பிரதர். அவங்க அப்பதான் விடுதலை ஆகி முதல் மாத பயணத்துல அவங்க இருக்கிறாங்க. இந்த ரெவிதீம்ங்கிற இடத்துல அமலேக்கியர் வந்து, அந்த வேர்டு ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதுதான் நம்ம வேதங்களை வாசிக்கும்போது அடிக்கடி சொல்லலாம், அண்டர்லைன் பண்ணணும். வந்து நம்ம அமைதியா தான் இருப்போம். நம்ம கிட்ட வந்து சண்டை போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம கிட்ட வந்து வம்படிக்கு வருவாங்க. நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, வம்படிக்கு வந்து நம்மகிட்ட வந்து சண்டை போடுவாங்க. இப்ப இதை கர்த்தர் எப்படி பாக்குறாங்க பாருங்களேன். கடைசி வசனத்தை வாசிப்போமா? 16.
அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். இந்த வசனத்தை கொஞ்சம் பாத்தீங்களா? அவன் அமலேக்கியன் வந்து இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினானா. கர்த்தர் என்ன சொன்னாங்கன்னா, கர்த்தர் என்ன சொல்றாங்க பாருங்க, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு. ரொம்ப அழகான வசனம் இல்ல பிரதர்? ரொம்ப அழகான வசனம் பாத்தீங்களா சிஸ்டர்? நம்ம கிட்ட ஒருத்தர் சண்டை போட்டா அது கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருக்கிற சண்டை. அல்லேலூயா. ஒருவன் உன்னை தொடுவான், ஆனால் அவன் என் கண்மணியை தொடுகிறான். அதுதான் இது. இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு கூட தான் சண்டை. ஆனா கர்த்தர் சொல்றான், அவன் என் சிங்காசனத்துக்கு விரோதமே வந்தாயா. அதோடு கூட கர்த்தர் விட்டாங்களா? வசனத்தை பாருங்களேன். என்னாகமம் 24:20 பாருங்க. என்னாகமம் 24:20 வாசிக்கலாமா? என்னாகமம் 24:20. மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, அமலேக்கு முந்தி எழும்பினவன், ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? என்னாகமம் 24:20. மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, அமலேக்கு முந்தி எழும்பினவன், ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான் என்றான். அல்லேலூயா. வசனம் சொன்னதுல, உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணினவர்கள் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள், அவன் நாசமா போவான் கர்த்தர் சொல்றாங்க. இன்னைக்கு இந்த 4 வகையான கூட்டமுமே நமக்கு விரோதமா இருக்கலாம் பிரதர், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கடந்து போகிற இந்த பாதைகளுக்குள்ள. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய வலதுகரம் அற்புதமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்யும். நம்ம சாதாரணமானவங்களாம் கிடையாது. இந்த 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 வலதுகரம் நம்முடைய வலதுகரத்தையும் ஆசீர்வதிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். பேதுருவை குறித்து வசனம் சொல்கிறது, அந்த பிறவி சப்பானியா இருந்தவரை, அந்த அலங்கார வாசல் சப்பானியா இருந்தவரை பேதுரு தன் வலது கையை பிடித்து அப்படி இருக்கும், வலது கையை கொடுத்து அவனை வலது கையை பிடித்து அப்படின்னு வசனம் இருக்கும். அந்த வசனத்தை நம்ம யோசித்து பார்த்தோம்னா, ஏசப்பா எத்தனையோ நாள் அந்த தேவாலயத்தில் மினிஸ்ட்ரி பண்ணாங்க. இந்த மனிதன் அங்கதான் இருந்திருப்பார்ல. ஏன்னா ஏறக்குறைய 42 வயது உள்ளவராக இருந்தேன்னு வசனம் இருக்குது. ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மனுஷன் அங்க பிறவி சப்பானியா இருக்கிறான். ஆனா ஏசப்பா அவனை சொஸ்தமாக்கல, அது பேதுருக்காக விட்டு வைக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். பேதுருடைய வலதுகை அங்க ஒரு அற்புதத்தை செய்கிறது. அது நிமித்த கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஏறக்குறைய 5000 பேர் இயேசுவினாலே தொடப்பட்டார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அபிஷேகிக்கப்பட்ட அன்னைக்கு, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அன்னைக்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா அந்த பிறவி சப்பானி சுகமாக்கப்பட்ட அன்னைக்கு 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வலதுகை அப்படி பலப்படுத்த விரும்புகிறார். அவருடைய நீதியின் வலதுகரம் பயங்கரமான காரியத்தை செய்யும். அல்லேலூயா. நம்ம சாதாரணமானவங்க கிடையாது. நான் அடிக்கடியா தான் சொல்றேன், நம்ம சாதாரணமானவங்களாம் கிடையாது. நம்முடைய கரத்திலிருந்து இந்த அபிஷேகத்தை வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பயன்படுத்த விரும்புகிறார். நாம நீதியின் வலதுகரத்தில் இருக்கிறோம். நமது வலதுகரம் அற்புதங்களை செய்யும். இன்னொரு மனிதரை குறித்து கூட நான் உங்களோட சொல்றேன் பாருங்களேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, எரேமியா தீர்க்கதரிசி 22:24 யோயாக்கின் ஒரு மனிதரை குறித்து போட்டிருக்கு. அவன் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, ஏன் யூதர்களின் ராஜா. யோயாக்கின்ங்கிற ஒரு ராஜா, சன் ஆஃப் யோயாக்கீம், கிராண்ட் சன் ஆஃப் யோசியா. யோசியா ராஜாவுடைய மகன் யோயாக்கிம். இந்த யோயாக்கிம்முடைய மகன் யோயாக்கின். இவனுக்கு கோனியான்னு ஒரு பேர் இருக்கு, எகோனியான்னு ஒரு பேர் இருக்கு. இப்ப இந்த எகோனியா மொத்தம் 3 மாசம் தான் அரசு ராஜாவாக இருந்தான். வெறும் 90 டேஸ். இந்த 90 டேஸ்ல 18 வயசு தான் வசனம், 18 வயசு தான் அவனுக்கு. ஆனா கர்த்தர் அவனை குறித்து சொல்றாங்க 24வது வசனம், யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிமின் குமாரன் கோனியா எனது வலதுகையின் முத்திரை மோதிரமாய் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கலற்றி எரிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த 18 வயசு வாலிப பையன் ராஜாவாக இருக்கிறான். ராஜ்யபாரம் ஏற்று 3 மாதம் ஆகுது. அவனை குறித்து கர்த்தர் சொல்றாங்க, இவன் என் வலதுகையின் முத்திரை மோதிரம். அப்ப அந்த யூத் பீரியட் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அந்த வாலிப நாட்கள் ஆண்டவருடைய வலதுகரத்துல, சாதாரணமான காரியம் அல்ல, ஆண்டவருடைய வலதுகரத்துல முத்திரை மோதிரமாக இருந்தானா. ஆனா அந்த 3 மாத அந்த அரசாட்சிக்குள்ள அவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை, பொல்லாத காரியத்தை செஞ்சோன்னே கர்த்தர் சொல்றாங்க, என் கையில இருந்து உன்னை எரிந்து போடுவேன், பிடுங்கி போடுவேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு அவன் ஜெயிலுக்கு போகிறான். அங்க சின்ன பின்னமாகுது. அவனுடைய நிலைகள் ரொம்ப பரிதாபமாகுது. அதெல்லாம் போட்டோம். இப்போ அவருடைய பேரன் தான் செருபாபேல். அவருடைய பேரன் தான் செருபாபேல். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை வாசித்து இன்னொரு வசனத்துக்கு போலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம்
11வது வசனத்தை வாசிப்போமா? பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியலை பெற்றான். சலாத்தியல் செருபாபேலை பெற்றான். அப்போ இந்த எகோனியாவுடைய இந்த கோனியாவுடைய இந்த யோயாக்கினுடைய பேரன் தான் செருபாபேல். அங்க கர்த்தர் சொல்லிட்டாங்க, என் வலது கையில இருந்த முத்திரை மோதிரமாக உன்னை பிடுங்கி எரிந்து போடுவேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ செருபாபேல் இந்த ஸ்டாண்டுக்கு எடுக்கிறார். எங்க தாத்தாவை நீங்க இப்படி சொன்னீங்கல்ல ஆண்டவரே, எங்க தாத்தாவை நீங்க ஆசீர்வதிச்சிருந்தீங்கல்ல ஆண்டவரே, எங்க தாத்தாவை நம்முடைய வலதுகரத்திலிருந்து மோதிரமா இருந்து அவரை பிடுங்கி போடுவேன்னு சொன்னீங்கல்ல ஆண்டவரே, எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. உங்க நீதியின் வலதுகரத்துல எங்க குடும்பத்தை மறுபடியும் கொண்டு வந்துருங்கப்பா. நம்முடைய நீதியின் வலதுகரத்துல நாங்க பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே. அந்த ஜெபம் அப்படியே பெருகுது, ஜெபம் பெருகுது. கர்த்தர் செருபாபேல் ஜெபம் பலமுள்ளதா மாறுது. என் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தை ரட்சிக்கணும், என் குடும்பத்துல வந்த சாபத்தை கர்த்தர் எடுத்து போடணும். என் அப்பா, என் தாத்தா, எங்க கூட்டம் செஞ்ச எல்லா சாபங்களும் ஒளிந்து போகணும். நாமுடைய வலதுகரத்துக்குள்ள வரணும் ஆண்டவரே. பிடுங்கி போட்ட மோதிரத்துல மறுபடியும் நீங்க எங்க சந்ததியை கொண்டு வரணும்னு சொல்லி போராடி இருப்பாரு. இப்ப பாருங்களேன், ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளில் சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா! எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நாம் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லவர். செருபாபேலே, நான் உன்னை மறுபடியும் முத்திரை மோதிரமாக வைப்பேன். அதாங்க கர்த்தர் இன்னைக்கு அதை தான் செய்ய போறாரு. அப்படி நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவே. எல்லா சாபமா இருக்கலாம், எல்லா செயல்பாடுகளா இருக்கலாம், நம்ம இழந்து போனவைகளா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம், போராட்டங்களா இருக்கலாம், எரிச்சல்களா இருக்கலாம், அவமானங்களா இருக்கலாம், யுத்தங்களா இருக்கலாம். கர்த்தர் மறுபடியும் நம்மை நிலைநிறுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். செருபாபேலின் தேவன் நம்முடைய தேவன். அதற்கு ஜனங்கள் கிருபை உண்டாவதாக என்பார்களாக. இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால இன்னைக்கு நடக்க போகுது. அல்லேலூயா! நம்முடைய பரிசுத்த கூடாரத்துக்குள்ள கர்த்தருடைய ஆவியினால நடக்க போகுது. நாங்க உங்க வலது கரத்துல இணைஞ்சு கொள்ளணும் டாடி. இந்த வலது கரத்துல எங்களை முத்திரை மோதிரமாய் வைங்க டாடி. இன்னைக்கு நம்மள தான் கர்த்தர் செய்ய போறாரு. நம்ம அவரோடு கூட இருந்து அந்த நடக்கிற அந்த பாதைகள் இருக்கும். அந்த கிறிஸ்தவ ஜீவியத்துல யுத்தம் இருக்கும். கர்த்தர் இல்பொருளாய் மாற்றி போடுவார். எரிச்சலாகிறவர்கள் வெட்கி லட்சடைவார்கள், நாசமாகி போவார்கள். நம்மோடு வழக்காடுகிறவர்கள், நம்மோடு கூட போராடுகிறவர்களை தேடியும் காணாது இருப்போம். ஒன்றும் இல்லாமல் போயிடும். காரணம் என்னன்னா, கர்த்தருடைய வலதுகரம் அவ்வளோ அழகானது டாடி, அவ்வளோ அழகானது பிரதர். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி அப்படியே சொல்லுங்க, நம்முடைய வலதுகரம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செஞ்சு தரட்டும் ஆண்டவரே. இந்த வலதுகரம் எங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செஞ்சு தரட்டும் ஆண்டவரே. யாக்கோபுடைய வலதுகரத்தில் இத்தனை பெரிய சந்தோஷம் இருக்குமானால், எங்க ராஜாதி ராஜாவுடைய வலதுகரம் எங்க வாழ்க்கையில் இன்னைக்கு கடந்து வருவதாக. எங்க ஆபீஸ்ல சொல்லுங்க சிஸ்டர், ஆபீஸ்ல இருக்கிற பிரச்சனை, உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க பிசினஸ்ல, நீங்க பயணிக்கிற பாதையில, உங்க தரிசனத்துல, உங்க ஊழியத்துல, இது போன்ற எரிச்சல்கள் எல்லாம் இன்னைக்கு இல்பொருளாய் மாறும். போராடுகிற அந்தகார வல்லமைகள் மத்தியில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது ஏசப்பாவை போர்ச்சேவர்லாம் கைது பண்ணி கொண்டு வந்தாங்களாம். கொண்டு வந்து அவருடைய தலையிலே முள்முடியை சுற்றினார்களாம். அவருடைய வலது கையிலே ஒரு கோலை கொடுத்தார்களாம். எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க. இவர் ராஜா, இவருடைய ராஜா, தலையிலே பொற்கிரீடம் சூட்டப்பட்ட மகிமையின் தேவன் அவர். ஆனா இப்ப முற்கிரீடம் சூட்டப்பட்டு இருக்கிறார். அவர் செங்கோலை உடையவர். இப்போ அவருடைய வலது கையில ஒரு கோல் இருக்குது. அவர் அவமானப்படுத்துறது போல, அவளை ஏளனப்படுத்துறது போல அங்க போராடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். அவங்களுக்கு தெரியல இவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று. அவர் உங்களுக்காக எனக்காக தான் அந்த வலது கையில அந்த கோலை பிடித்திருந்தார். அந்த சம்பவத்தை யோசித்து பாருங்களேன். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்காக, நீங்களும் நானும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறதற்காக என் தேவன் சிலுவையில நமக்காக பலியானார். நமக்காக இந்த பாடுகளை அவமானங்களை சுமந்துதித்தார். ஏன் தெரியுமா? நாம ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாய் வீற்றிருக்கும்படியாக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நீர் எங்களோடு கூட வரணும் ஆண்டவரே. உங்க ப்ராப்ளம் என்ன பிரதர்?
உங்க ப்ராப்ளம் என்ன சிஸ்டர்? யார் உங்களுக்கு விரோதமா போராடிட்டு இருக்கிறாங்க? இனிமே தேடியும் காணாது இருப்பீங்க சிஸ்டர். தத்தான் அபிராம் கூட்டத்தார் அவர்கள் தேடியும் காணாமற் போனார்கள். அவர் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அவர் நம்முடைய வலது கரத்தினாலே நம்மை தாங்குகிற கர்த்தர். அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை, நம்மை விட்டு விலகுகிறதும் இல்லை. இன்னைக்கு கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் சொல்ல போறோம். அந்த பிரச்சனைகள் ஊடாக நம்ம கடந்து போய் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு நாங்கள் ஜெயம் எடுக்க போறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்க போறோம். அப்பதான் நம்ம ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்பதான் நம்ம தரிசன பூமிக்குள்ள நம்ம போவோம். அப்பதான் அலங்கம் இடிந்து கிடக்கிறதையும் வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் பார்த்த நெகேமியாவுக்குள்ள அந்த ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி எழும்பும் போது சன்பலாத்துக்கள் தோபியாக்கள் எரிச்சல் அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் நாள் ஒன்று வருகிறது, கர்த்தர் அவர்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்து முடித்தார். ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம். கொஞ்ச நேரம் அப்படியே எல்லா தடைகள் விலகுவதாக. எங்களோடு போராடுகிறவங்க இருக்காங்கப்பா, எங்கள் நிமித்த எரிச்சல் அடைகிறவங்க இருக்காங்க, எங்க ஊழியத்தில் இருக்கிறாங்க, எங்க தரிசனத்தில் இருக்கிறாங்க, எங்க சபைகளுக்கு விரோதமா இருக்கிறாங்க, எங்க HTCக்கு விரோதமா இருக்கிறாங்க, எங்க ஆபீஸ்க்கு விரோதமா இருக்கிறாங்க, எங்க ஃபேமிலிக்கு விரோதமா இருக்காங்க. இன்னைக்கு இல்பொருளாய் மாறுவார்களாக. பெல்மா தகத டம்மஷந்த ரகப துரக தரபா. மறுபடி முத்திரை மோதிரமாக வைங்கப்பா, முத்திரை மோதிரமாக வைங்கப்பா. மகிமையின் வலது கரத்தினால எங்களை மூடிக்கொள்ளுங்க, மகிமையின் வலது கரத்தினால எங்களை மூடிக்கொள்ளுங்க. மெஷந்தரபா லியந்தரபா ரெக்கி பிகம்பதனி அந்தரபானபா. சொல்லுங்க. கொஞ்ச நேரம் இன்னைக்கு நம்ம அப்படியே ஜெபிச்சு ஜெயம் எடுக்க போறோம். வசனம் சொல்லுகிறது, ஒரு நரி ஏறி போனால் இந்த அலங்கம் இடிந்து போகும்னு சொன்னானுங்களாம். நரி ஏறி போனா இந்த அலங்கம் இடிந்து போகும்னு சொன்னாங்களாம். ஆனா கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். இந்த பக்கம் பாதி யூதர்கள், அந்த பக்கம் பாதி யூதர்கள், முழு தேசத்துடைய யூதர்களும் அந்த அலங்கத்தின் மேல பவனியா வந்தாங்களாம். ஆமென் சொல்லுங்களேன். பேல்மே லேபேகோ போஷந்தரா கேகே பெதலமா ரியாந்தரா கியாகபதனியாந்தனபா. எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். ஆமான பார்த்த உடனே, மொர்தெக்காயை பார்த்த உடனே ஆமானுக்கு எரிச்சல். ஆமா, ஆமான பார்த்த உடனே மொர்தெக்காய்க்கு எரிச்சல். ஆனா சிரேஸ் சொல்லுது, அந்த ஆமானுடைய மனைவி சொல்றா, அவன் யூத குலமானால் நீ தாழ்ந்து போவது நிச்சயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம தான் யூத கோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். யூத கோத்திரத்துடைய ராஜா, யூத ராஜ சிங்கத்துடைய பிள்ளைகள் நாம. யூதனானால் நீ தாழ்ந்து போவது நிச்சயம். அவன் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனானால் நீ தாழ்ந்து போவது நிச்சயம். நான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன், நீ தாழ்ந்து போவது நிச்சயம். நான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவள், நீ தாழ்ந்து போவது நிச்சயம். ஆராதிக்கிறவர் மகிமையின் தேவன். ஒவ்வொரு நகர்வுலையும் அவர் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கோ. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. இந்த தேவன் என்றென்றைக்கும் இல்லை, சதா காலமும் நம்முடைய தேவன். அவர் நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரம். அவர் நம்மை வலது கரத்தினால நம்மளை தாங்குகிற தகப்பன். கொஞ்ச நேரம் அப்படியே ஆவியில நிறைந்து, இயேசுவின் நாமத்தினால மகிமையின் கரத்தினால் இந்த நாளில எல்லா எதிர்ப்புகள் மறைந்து போவதாக. எல்லா எரிச்சல்கள், எல்லா வன்கண்கள், எல்லா பொறாமைகள் எங்களை சூழ்ந்து நிற்கிற எங்களுடைய ஊழியங்களிலே, எங்கள் சபைகளிலே இந்த நாளில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ உண்டாவதாக. மகிமை எங்களுடைய வீடுகளுக்குள்ளே, எங்கள் கூடாரங்களுக்குள்ளே, எங்கள் ஊழியங்களுக்குள்ளே இந்த நாளிலே கடந்து வருவதாக. சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால. உங்களுக்கு சிலருடைய பேர் ஞாபகத்து வந்ததுன்னா சொல்லுங்க. அந்த பேரை பரலோகத்துக்கு சொல்லுங்க. அந்த குறிப்பிட்ட அந்த மனிதன், குறிப்பிட்ட அந்த மனுஷி, குறிப்பிட்ட அந்த நபர், ஆண்டவரே குறிப்பிட்ட இந்த மனிதன் எனக்கு விரோதமாக வருகிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே எங்க ஊழியத்துக்கு விரோதமாக செயல்படுகிறத பார்க்கிறோம். எல்லாம் இல்பொருளாய் மாறுவதாக. ஆண்டவர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துறார். நம்முடைய ஊழியத்துக்காக, நம்முடைய தரிசன பூமிக்காக நம்ம அப்ரூவல் போவோம்.
நமக்கு இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, நிறைய கவர்மெண்ட் பெர்மிஷன்ஸ் இருக்குது. எல்லாத்துலயும் கர்த்தருடைய கரம் வரும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சர்ச் அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு பொறாமை இருக்கும், ஒரு சர்ச் அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு எரிச்சல் இருக்கும். இன்னைக்கு எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக, அவனுடைய கிரியைகள் முடக்கப்படுவதாக. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வாராக. கர்த்தர் நம்முடைய காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவாராக. எல்லா அலுவலகங்களுக்குள்ள, அரசு எந்திரங்களுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை நாங்க சொல்லுகிறோம். அலுவலகங்களுள்ள கர்த்தருடைய நாமத்தின் மகிமையை நாங்க சொல்லுகிறோம். கர்த்தர் கர்த்தர் ஜெயபலமானவர், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் அவர். ஓ, அவர் யுத்தங்களை நடப்பிக்கிறவர். வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர் அவர், அவர் சேனைகளின் கர்த்தர் அவர். மேல்மா ராத்தலபா சந்தரதியாதரபா. விடாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம ஜோமனை தான் போறோம். இயேசுவின் நாமத்தில் நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம், அடையாளங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். இத்தனை அதிகமான கிருபைகளையும் இத்தனை அதிகமான நன்மைகளையும் பெற்ற வேற பெரிய ஜாதி அது. ஆண்டவரை இத்தனை சமீபமாய் பெற்ற வேற பெரிய ஜாதி அது. மெல்மா தூகா ஷதலபதியாதடா தேட்டே மே கேபேடே கம்பதரதியந்தரபா. எங்களுக்கு நீங்க செஞ்சு தாங்கப்பா, எங்களுக்கு நீங்க செஞ்சு தாங்க. எப்தாவின் தேவன் எங்கள் தேவன், நெகேமியாவின் தேவன் எங்கள் தேவன். ஓ, ஆரோன் மோசே என்பவருடைய தேவன் எங்கள் தேவன். மேகா ஷேகா பா தூகா பா தனதனபா ரேத்தில் மீ ஹம்பல் பா தூகா தனதியந்தரதியாதனா ஏசப்பா ஊழியத்துல எப்பவுமே எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டம் என்னன்னா பரிசேயர் கூட்டம். எப்பவுமே எதிர்த்து நிற்கிற கூட்டம்னா வேதபாரருடைய கூட்டம். எப்பவுமே எதிர்த்து நிற்கிற கூட்டம்னா இந்த ஆயக்காரர்கள் கூட்டம். இதெல்லாம் நீங்க அப்படியே கொஞ்சம் அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த எல்லா கூட்டத்திலேருந்து ஒவ்வொரு மனுஷனை கர்த்தர் தெரிந்தெடுப்பார். எல்லா கூட்டத்திலேருந்து அவன் ஆயக்காரனா இருப்பான், சகைவா இருப்பார். அவன் பரிசேயனா இருப்பான், அவன் வீட்டில் கர்த்தர் அற்புதத்தை செஞ்சிருப்பார். அவன் ஒரு நியாய சாஸ்திரியா இருப்பான், ஆண்டவரேன்னு வந்து நேசிப்பான். எந்தெந்த எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த இடங்களில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்றோம், நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், அவை முனை மழுங்கி போகும். இன்னைக்கு மறுபடியும் அவைகள் கூர்த்தீட்டப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய ஆயுதங்கள் கூர்த்தீட்டப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்படியே வலதுகிறோம், அப்படியே வலதுகிறோம். நாங்க பயப்பட மாட்டோம். ஆண்டவரே, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் அந்த எல்லா நுகங்களும் முறிக்கப்படுகிற வரைக்கும், அது இருந்த இடமும் இனி அதை அறியாத வரைக்கும், ஆண்டவரே நீர் அற்புதத்தை எங்க குடும்பங்களுக்குள்ள செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய கையின் பிரயாசத்தில், நம்முடைய பிசினஸ்ல, நம்முடைய கான்ட்ராக்ட்ல, நம்முடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ல, எங்க இருந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்க கண்கள் அதை பார்க்கணும்பா, எங்க கண்கள் அதை பார்க்கணும். சொல்லுங்க, எங்க கண்கள் அதை பார்க்கணும். கர்த்தர் நீர் எங்களை நடத்துகிறதற்காக நன்றி. எங்களோடு கூட இருந்து நீங்க செய்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி. அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, நாங்க இனி வெட்கப்பட்டு போக மாட்டோம் ஆண்டவரே, நாம் இனி வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. நம்முடைய ராஜாதி ராஜாவுடைய ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி என்ன தெரியுமா, குணாதிசயம் என்ன தெரியுமா? நம்ம எங்க வெட்கப்படுத்தப்படுகிறோமோ அந்த இடத்துல நம்ம தலையை உயர்த்துவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம எந்த இடத்துல அவமானப்படுத்தப்படுகிறோமோ அதே இடத்துல தலையை நிமித்துவார். நீங்க திருநெல்வேலியில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கீங்க, சென்னையில் உங்க தலையை உயர்த்த மாட்டாரு. நம்ம எங்க அவமானப்படுத்தப்பட்டோமோ அந்த இடத்துல அந்த மனுஷன் முன்னாடி, ஆமேன்னு சொல்லுங்களேன், இவர் ராஜா கனப்படுத்துகிற மனுஷன் இவர்தான், ராஜா கனப்படுத்துகிற மனுஷன் இவர்தான். மொர்தெகாய் சொல்றான், யார்? ஆமான்னு சொல்றான் மொர்தெகாயை பார்த்து. ஆமென் சொல்லுங்களேன். எந்த மனுஷனால அவமானப்படுத்தப்படுகிறோமோ அதே மனுஷனால கர்த்தர் தலையை நிமிர பண்ணுவார். இதெல்லாம் தான் கர்த்தர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள். சொல்லுங்க. கர்த்தர் ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். ஏசேக்கு பிரச்சனை, சித்னா பிரச்சனை. ஏசேக்குனா வாக்குவாதம், சித்னானாலும் வாக்குவாதம். ஆனா மூணாவது பேர்சபாவை, இது ரெகோபத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ரெகோபோத்னா கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார்னு அர்த்தம். அப்படிதானே?
இப்போ ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறவங்க காண்பிச்சு நம்ம ஜெபம் பண்ண போறோம். இதெல்லாம் தான் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம உறுதிப்படுத்துகிற வார்த்தைகள். இப்போ நீங்க பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல 20வது வசனத்துல ஏசேக்குன்னு போட்டிருக்குது, 21வது வசனத்துல சித்னான்னு போட்டிருக்கு, 22வது வசனத்துல ரெகோபோத்துன்னு போட்டிருக்கு. இப்போ 23வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அங்கே இருந்து பெர்சபாவுக்கு போனான். அன்று ராத்திரியில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி. பாருங்களேன், உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நீ பயப்படாதேன்னு கர்த்தர் சொல்றார். இந்த இந்த வசனங்களை கொஞ்சம் உற்று பார்த்தீங்கன்னா, பிரச்சனைக்குரிய இடம் எது? சித்னா. பிரச்சனைக்குரிய இடம் எது? ஏசேக்கு. கர்த்தர் நியாயப்படி அந்த பிரச்சனைக்குரிய இடத்துல வந்து தானே பயப்படாதுன்னு சொல்லணும். என்ன அமைதியா இருக்கிறீங்க? பிரச்சனை நேரத்தில் கர்த்தர் வந்து பயப்படாதுன்னு சொல்லணும். அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இவர் பெர்சபாவுக்கு போறாரு. அங்க வந்த பிறகு கர்த்தர் பயப்படாதுன்னு சொல்றாங்க. இந்த காரியங்களை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. ஆண்டவரே, நான் அன்னைக்கு கவலையோட இருந்தேன், நான் அன்னைக்கு பிரச்சனை வழியா போனேன், அன்னைக்கு நான் போராட்டம் வழியா போனேன், இந்த மனுஷன் எனக்கு விரோதமா வந்தான், இந்த பாஸ் எனக்கு விரோதமா செயல்பட்டான், இவனுடைய கிரியெல்லாம் அப்படி நடந்தது, அப்பெல்லாம் நீங்க வரலையே ஆண்டவரே. அப்படிதான் ஈசாக்கு சொல்லியிருப்பாரு. ஏசேக்குல எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம் ஆண்டவரே, சித்னால நீங்க எனக்கு உதவி செய்யலாம் ஆண்டவரே. இப்ப ரெகோபத் கிடைச்சது சந்தோஷம். ஆனா ஏன் ரெகோபத்துலயும் கர்த்தர் வரல தெரியுமா? ரெகோபத்தும் ஈசாக்குக்கான இடம் கிடையாது. ஈசாக்கு போக வேண்டிய இடம் பெர்சபா. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா பெர்சபா என்பது அவனுடைய தகப்பனுடைய பூமி. ஆபிரகாம் காலத்துல பெர்சபா அவர் விலை கொடுத்து வாங்கி இருந்தாரு. ஆபிரகாம் காலத்துல பெர்சபாவில் அவருக்கு ஒரு ஆணை உறுதி இருந்தது. ஈசாக்கு, எனக்கு ரெகோபத் கர்த்தர் இடத்தை உண்டாக்கினார், ரைட் தான், ஆனா என் தரிசன பூமிக்கு நான் போவேன். ஆமென் சொல்லுங்களேன். எங்க அப்பாவுடைய சுதந்திரத்தை நான் மீட்டுக் கொள்வேன், எனக்கான இடம் அதுதான் சொல்லி ஈசாக்கு ரெகோபத்திலே தங்கி விடாமல் தன்னுடைய தரிசனத்துக்காக நகரும் பொழுது அங்க வந்து கர்த்தர் சந்திக்கிறேன், நான் அவன் கூட இருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் இதை விளங்கி கொள்றீங்க? அல்லேலூயா. சில நேரம் கர்த்தர் அமைதியா இருப்பார், கவலைப்படாதீங்க. சில பிரச்சனைகளை, சில போராட்டங்களை, சில எதிர்ப்புகளை, சில எரிச்சல்களை, சில வழக்காடுகள்ல, சில சூழ்நிலைகளில் கர்த்தர் அமைதியா இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதிலும் பெரிதானவைகளை நம்ம பார்க்க போறோம்னு அர்த்தம். இதிலும் பெரிதானவைகளை நம்ம பார்க்க போறோம்னு அர்த்தம். சோர்ந்து போய் உடனே ஒடுங்கி போய் இருக்கிறது இருக்குல்ல, இடையில ஒரு சின்ன ஒரு அடையாளத்தை கொடுப்பாரு, அதுக்கு பேர் ரெகோபோத். ஆனா நம்ம சென்று சேர வேண்டிய இடம் பெர்சபா. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ கர்த்தர் வந்து சொல்லுவாங்க, நான் உன் கூட இருக்கேன் ஈசாக்கு. கர்த்தர் நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லி முடிச்ச உடனே அகுசாத்தும் பீகோலும் அவனும் வந்து அபிமேலேக்கும் வந்து நித்தியமாகவே கர்த்தர் உம்மோடு இருக்கான்னு கண்டுகிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அது ஏசேக்குல சொன்னா டேஸ்டா இருக்காது, அது சித்னால அவன் வந்து சொல்லியிருந்தா டேஸ்டா இருக்காது, ஏன் ரெகோபத்துல சொல்லியிருந்தா கூட டேஸ்டா இருக்காது. நமக்கான எல்லையை, நமக்கான பூமியை, நமக்கான ஆசீர்வாதத்தை, நமக்கான நன்மை சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம போராடுறோம் பாருங்க, அப்போ வந்து கர்த்தர் நிறுத்துவாருங்க. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். இந்த நாளில் ஒரு விசேஷத்தை நகருக்குள்ள நம்மளை கொண்டு போய் நம்மளை ஆசீர்வதிப்பார் கர்த்தர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில கர்த்தர் நீங்க செய்ய போகிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏசேக்கு இருக்குது, ஆமா. சித்னா இருக்குது, ஆமா. ஒருவேளை இன்னைக்கு நம்ம பெர்சபால இருக்கிறது போல இருக்கலாம், ரெகோபத்துல இருக்கிறது போல இருக்கலாம், ஆனா நமக்கு என்று ஒரு பெர்சபா உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். என் தரிசன பூமி இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அங்க போகும்போது இந்த எல்லாம் இல்பொருளாய் மாறிவிடும், எல்லாம் தேடியும் கிடைக்காது போயிடும். கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நீங்க செய்ய போற நன்மைகளுக்காக நன்றி. கரங்களை தட்டி எல்லாரும் ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்க பெற்றுக்கொள்கிறோம், 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 பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்துல கொஞ்ச நேரம் ஆவில நிறைந்து இயேசுவின் நாமத்துல ரேதல்பா கபா 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 தடமா சந்தனபா. எல்லா சத்ருவின் நுகங்கள் முறிந்து போவதாக, எல்லா சத்ருடைய செயல்பாடுகள் முடக்கப்படுவதாக, அவன் ஒளிந்து போவானாக, அவனுடைய கிரியைகள் அவனோடு கூட நாசமாய் போவதாக, நாங்கள் தேடியும் இல்பொருளாய் மாறுவதாக, அவைகள் முடக்க முடக்க முடக்கப்படுவதாக. மேர்பா டமாடா மரதலதடியாதலபா. ஆமென், ஆமென். மேர்பா துரபாபால ஷதலகதடா லேகே பேகே பேகா பகபதினியந்தரகதனபா. என் கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர், அவருடைய நீதியின் வலது கரத்தினால் என்னை தாங்குவா, அவர் என்னை நடத்துவா, அவர் என்னை தப்புவிப்பா, அவர் என் தலையை உயர்த்துவா. நம்ம ஆராதிக்கிறவன் நல்லவர். சொல்லுங்க 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 சொல்லுங்க, நம்ம ஆராதிக்கிறவன் நல்லவர்.
மேஷாகபாதியாந்தரபாதியானபா. அப்படியே ஆண்டவரை பார்த்து yes Lord. ஆமென். எல்லாரும் இணைந்து தாங்கினார் அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எஸ் என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நேசக்கோ எல்லாரும் உற்சாகத்தோட விசுவாசத்தோட ஜீவித்திடுவே. நம்புவே கரங்களை தட்டி உற்சாகமாக நம்புவே நம்புவே காக்கும் கரங்கள் கிருபையாலே காக்கும் கரங்கள். எல்லாரும் உற்சாகமாக அந்த நீதியின் கரம், அந்த நீதியின் கரம். ஆமென் ஆமென். பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டி உற்சாகமாக ஆமென் ஆமென். எஸ் இயேசுவை நம்புவேன். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவி. இன்னொரு சொல்லுங்க நம்புவே. ஆமென் ஆமென். இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. அப்படியே கரங்களை தட்டி நாங்க நம்புறோம்பா. நாங்க நம்புறோம் ஆண்டவரே. எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நகர்வுகளை நாங்க நம்புறோம். ஒரு மேன்மைகளை நாங்க நம்புறோம். ஒரு ஆசீர்வாதங்களை நம்புறோம். இன்னைக்கு நாங்க நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையுள்ள நீதியின் கரம் எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மகத்துவத்தை இன்னைக்கு செய்கிறதற்காக நன்றி. இனி நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. நீ நான் அதை நினைச்சு கலங்கிட்டு இருக்க மாட்டேன் ஆண்டவரே. எங்க ஆபீஸை நினைச்சு, எங்க மினிஸ்ட்ரியை நினைச்சு, எங்க சூழ்நிலையை கண்டு, எங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்களை கண்டு, எங்க உறவுகளை கண்டு நான் இனி கலங்க மாட்டேன் ஆண்டவரே. நான் கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா. இப்ப நம்ம சொல்ல போறோம் எங்களுடைய புதிய தரிசன பூமிக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். அதனுடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும், அதனுடைய எல்லா அப்ரூவல்ஸ்லையும், அதனுடைய எல்லா தேவைகளிலும் கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய போகிறதற்காக, அதுல எல்லாருடைய நீதியின் வலதுகரம் அதுல இடைபட போகிறதற்காக நன்றி. அதற்கு விரோதமாய் ஒருவனும் தன்னுடைய நாவை அசைக்க கூடாது ஆண்டவரே. ஒருவனும் தன்னுடைய வாயை திறக்க கூடாது ஆண்டவரே. ஒருவனும் தன் கையை நீட்ட கூடாது ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் பலத்த காரியத்தை செய்யோ. ஒரு வசனம் எழுதி இருக்குது பைபிள்ல. கர்த்தருடைய கரம் பெலிஸ்தியரை மகாவாதையால் வாதித்ததாம். கர்த்தருடைய கரம் பெலிஸ்தியர் மேல் மகா பயங்கரமாய் இருந்ததாம். கர்த்தருடைய கரம் பெலிஸ்தியர் மேல் மகாபலமாய் இறைப்பட்டதாம். இன்னைக்கு கர்த்தர் அதை செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு விரோதமாக எழுப்பின எல்லா பெலிஸ்தியர் மேலையும் கர்த்தருடைய கரம் மகா பயங்கரமாய் வெளிப்படும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் மகா பெரியவைகளை செய்யும். நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. மறுபடியும் நாங்க ஆண்டவரே இணைந்து நம்முடைய நாமத்தை நாங்க உயர்த்துகிறோம்.
எல்லா கனத்தை எல்லாமே உமக்கு செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களை நன்மைகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். விசேஷமா அப்படியே சொல்லலாமா? எங்க திருச்சபைக்கு தந்த ஆண்டவரே ஜூடா திருமண நகர்வுகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்க அன்பு மகளுக்காக நன்றி. இதிலும் பெரிதான காரியத்தை நாங்க பார்க்கணும்பா. கர்த்தர் இணைத்ததின் முகாந்திரங்கள் பலமாய் இடைவிடுவதாக. கர்த்தர் இணைத்ததின் முகாந்திரங்கள் பலமாய் 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 செயல்படுவதாக ஆண்டவரே. இப்படி செய்து விடுகிறதற்காக நன்றி. எல்லா கனத்தை எல்லா மகிமையும் செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.